ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம்னா ஈக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், அதுக்கப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்துருந்தோம். அதில் நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், அப்புறம் காண்டாக்ட் ஃபோர்ஸஸில் ஃப்ரிக்ஷன், விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஓகே, ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம இலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா, ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் காண்டாக்ட் ஃபோர்ஸ். So frictional force is a kind of contact force. So இதோட ப்ளே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் காண்டாக்டில் இருக்கும் போது தான் வரும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா, இட் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ காண்டாக்ட் ஃபோர்ஸ் தட் அப்போசஸ் ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் மோஷன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகே, ஆனால் இந்த சர்ஃபேஸை பொறுத்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் மோஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவோம். ஓகே, ஒன்றை பொறுத்து ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ் மோஷன் சொல்லுவோம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸில் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் ரெண்டு கைண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஒன் கைண்ட் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், another one is kinetic friction. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது என்னதுன்னா, so this is also a frictional force which comes into play when there is an applied force but no actual motion. ஸோ இதோட அர்த்தம் என்னன்றது பார்த்துடலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது என்னதுன்னா, ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் வந்த உடனே இது வந்து ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சுவல் மோஷனில் இருக்காது. ஓகே, ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஆஃப் சினாரியோக்கு பேர் தான் இம்பெண்டிங் மோஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதை இந்த டைரெக்ஷனில் புஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை புஷ் பண்ணானே நம்ம என்ன பண்ணுறோம், இது மேலே வி ஆர் அப்ளையிங் எ ஃபோர்ஸ் எஃப். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எம்மாக இருந்துச்சுன்னா, தென் த ஆக்சலரேஷன் இந்த ஆப்ஜெக்ட் should be f divided by m. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சலரேஷன். ஸோ அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும், ஆனால் நம்ம புஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகியிருக்காது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து இதை வந்து மூவ் பண்ணாமல் வச்சுக்கும். ஓகே, ஸோ இந்த ஆக்சலரேஷன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருந்திருக்கணும் இஃப் வி அப்ளை திஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். பட் ஆனால் இந்த ஆக்சலரேஷன் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கவே இருக்காது, ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸுக்கு அப்போசிங்காக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே நம்ம அப்ளை பண்ணானே அது உடனே அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுது. ஓகே, ஸோ அதனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, மூவ் ஆகாமலே இருக்குது. ஸோ அதனால தான் தெர் இஸ் நோ ஆக்சுவல் மோஷன். ஓகே, ஸோ நம்ம அப்போது இந்த அப்போசிங் ஃபோர்ஸை மீறினதுக்கு அளவுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஓகே. ஸோ இந்த அப்போசிங் ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ எஃப்எஸ்ன்றது என்னதுன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே அது வந்து ப்ளேக்கு வந்துடும். ஓகே. அது வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மோஷனில் இருக்காது, அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது, அது வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக நிற்கும். ஓகே. ஆனால் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணானே அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகணும், ஆக்சலரேட் ஆகாது. ஓகே. ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு அப்போசிங் ஃபோர்ஸாக ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்யும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஓகே. ஸோ அப்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் அப்போஸ் பண்ண முடியாது நம்ம பண்ணுற அப்ளை ஃபோர்ஸை. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட்னா நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் புஷிங் த ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ நம்ம இப்போ எஃப்ஐ என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓகே. ஸோ இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக முடியாது. ஸோ நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து வில் ஓவர் கம் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே. ஸோ எந்த பாயிண்டில் நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா எஃப்எஸ் ஆஃப் மேக்ஸ். ஓகே. ஸோ இதுதான் என்னதுன்னா, ஸோ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் அதிகமாகிட்டே போகும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம பண்ண அப்ளை ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஓகே. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இருந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அந்த மூவ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபோர்ஸ், ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்குது இல்லை, அந்த இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட நார்மல் ஃபோர்ஸ் அப்போ என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட மாஸ் எம். ஓகே. ஸோ இது எர்த்து வந்து அதோட கிராவிட்டியில் இழுக்குது. ஓகே. ஸோ அந்த கிராவிட்டியில் இழுக்கிற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு எம்ஜி, மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதை தான் நம்ம வெயிட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. ஆனால் இந்த சர்ஃபேஸு இந்த ஆப்ஜெக்டை அதுக்குள்ளே புதைய விடாமல் பார்த்துக்குது. அப்போது அது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை கொடுக்குது. அதுதான் என்னதுன்னா நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக வேலை செய்யும். அதுதான் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ திஸ் நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜியாக இருக்கும். ஓகே. ஸோ நம்மளுக்கு வெயிட்டுக்கு அப்போசிங் ஃபோர்ஸாக இருக்குது. அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே புதையாமல் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னா இந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஓகே. ஸோ நம்மளுக்கு எப்போயுமே தெரியும், ஒரு ப்ரொபோஷன் இருந்துச்சுன்னா இந்த ப்ரொபோஷனை வி கேன் கன்வெர்ட் டு ஈக்குவாலிட்டி பை இன்ட்ரோடியூசிங் அ appropriate proportionality constant. Okay. So அப்போது fs of fs, okay, static friction at maximum value equal to mu s times n ன்னு எழுதிக்கலாம். ஓகே. வேர் mu s ன்றது ஒரு proportionality constant. ஓகே. ஸோ இந்த proportionality constant பேர் தான் coefficient of static friction. ஓகே. ஸோ அப்போ நம்மளோட லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னதுன்னா லா ஆஃப் மோஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இது எப்படி எழுதலான்னா, நம்ம எஃப்எஸ் வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ் ஆஃப் மேக்ஸ். ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு mu s times n. ஓகே. நார்மல் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வில் பி ஈக்குவல் டு 0 when நம்ம அப்ளை பண்ணுறோம்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும் போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் 0வாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ நம்மளோட அப்ளைட் ஃபோர்ஸு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ போகும். அப்போது நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் அது மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணும். ஓகே.
அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்மளோட ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். அப்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் அதால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்போசிங் ஃபோர்ஸை கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்போ எங்கே நடக்குதுன்னா வென் தெர் இஸ் அன் இம்பெண்டிங் மோஷன். இம்பெண்டிங் மோஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, அப்போ என் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆகிருக்கணும், ஆனால் ஆகாமல் இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இம்பெண்டிங் மோஷன். ஓகே, அதாவது மோஷன் ஆகியிருக்கணும் ஆனால் அது வந்து பெண்டிங்கில் இருக்குது டியூ டு இந்த அப்போசிங் ஃபோர்ஸ்னால் அந்த அந்த மூமெண்ட் அந்த ஆப்ஜெக்டில் அந்த மூமெண்ட் நடக்காமல் இருக்குது. ஸோ எப்போ நம்ம அந்த அப்போசிங் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுறோமோ அந்த எக்ஸாக்ட் பாயிண்டில் வென் த அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஒரு மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் தான் நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா எஃப்எஸ் ஆஃப் மேக்ஸ்ன்னு எழுதுகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து நம்மளோட அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, முன்னாடி பார்த்தது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட சிம்பிள் எஃப் ஆஃப் கே. ஓகே, ஸோ முன்னாடி போட்டது எஃப் ஆஃப் எஸ்ஸு, அது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ நம்ம இது பண்ணுறது வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எஃப் ஆஃப் கே. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் கேன்றது என்னதுன்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இது எப்போ முன்னாடி என்ன பார்த்தோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இட் அப்ளிகபிள் ஒன்லி வென் தெர் இஸ் அன் இம்பெண்டிங் மோஷன். அதாவது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் ஆனால் ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. ஓகே, அப்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு அந்த சர்ஃபேஸ் கொடுக்குற அப்போசிங் ஃபோர்ஸை தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஓகே, இப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்றது என்னதுன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். ஓகே, ஆனாலும் இந்த ஆப்ஜெக்ட் அப்போ மூவ் ஆகிட்டே இருக்குமானா மூவ் ஆகிட்டே இருக்காது. நீங்கள் இப்போ புஷ் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா அந்த இடத்துல கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வேலை செஞ்சு அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷனை ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போது இதுக்கு பேர் தான் என்னதுன்னா நம்ம கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போ அதோட ஆக்ஷனை ப்ளே பண்ணும், வென் தெர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, ஸோ ஆக்சுவல் மோஷன் இருக்கும் போது தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அதோட வேலையை காமிக்கும். ஓகே, ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் when there is a actual relative motion. Between the surface. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அப்போது ஸோ இதான் நம்மளோட ஆப்ஜெக்ட்டு, நம்ம வந்து இது இந்த சர்ஃபேஸில் வச்சுருக்கோம், இது மேலே நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வந்து வென் த அப்ளைடு ஃபோர்ஸ் இதுதான் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம தள்ளுறது. ஸோ வென் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இஸ் லெஸ் தென் எஃப்எஸ். ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸோட இதுவாக இருக்கும் போது. ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட இது கம்மியாக இருக்கும் போது ஆப்ஜெக்ட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட். ஓகே, நகராமலே இருக்கும். ஓகே, ஸோ வென் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜஸ்ட் ஈக்குவல் டு எஃப்எஸ் ஆஃப் மேக்ஸு, அப்போவும் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். ஓகே, அப்போது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மேக்ஸிமம் இதை ஓவர் கம் பண்ணும். ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் கிரேட்டர் தென் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை தாண்டும் போது ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு அப்போசிங்காக இருக்கிறது என்னதுன்னா இந்த சினாரியோ வந்ததுக்கப்புறம் we have only kinetic friction.
okay. So இந்த kinetic friction also proportional to the normal force, okay. So normal force நான் முன்னாடியே என்னன்னு explain பண்ணிட்டேன். So இந்த proportionality எடுக்கிறதுக்கு we can introduce a proportionality constant. So இந்த kinetic force kinetic friction வந்து is equal to mu k times n, okay, where mu k என்றது என்னதுன்னா it's a proportionality constant and it is called coefficient of kinetic friction. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா coefficient of kinetic friction, ஓகே. ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அப்படியே போயிடும், ஓகே. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்காது, அப்புறம் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும், ஓகே. ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாலும் அப்ளை பண்ண ஃபோர்ஸை விட்டுட்டோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே திரும்பியும் அதோட ஃபோர்ஸ் கம்மியாயிட்டே வந்து ரெஸ்ட்டுக்கு வரத்துக்கு காரணமாக இருக்குது, ஓகே. ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்போ வந்து ஆக்ஷனுக்கு வரும்னா when there is a actual relative motion, ஓகே. ஸோ இதை தான் நம்ம கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பிரிமெண்டலாக they observe that the kinetic friction வந்து is always less than static friction, okay. So experimentally they observe that kinetic friction or the coefficient of kinetic friction mu k is less than mu s, okay. So static friction ஓட kinetic friction வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதோட இம்ப்ளிகேஷன் என்னதுன்னா ஒன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா தென் இட் இஸ் ஈஸி டு மூவ், ஓகே. ஸோ இதுதான் ஒன்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோன்னா இட் இஸ் ஈஸி டு மூவ் த ஆப்ஜெக்ட். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா இட் சிக்னிஃபைஸ் ஒன்ஸ் த ஆப்ஜெக்ட் is set into motion, it is easier to move the object okay. So it is easier to move the object. But if the object is at rest na, then we have to put more effort, more force. We have to put more force, okay. So if the object is at rest, then we need to put more force to overcome the static friction, okay. So இதுதான் இதோட அர்த்தம், okay. So kinetic friction, coefficient of kinetic friction is always less than static friction னா என்ன அர்த்தம்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மோஷன் கொண்டு வர்றது தான் கஷ்டம், ஓகே. ஆனால் ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்டை நம்ம மோஷன் கொண்டு வந்துட்டோன்னா தென் we only need less force to put the object in the same அந்த ஆப்ஜெக்டை அந்த மோஷன்லேயே வச்சுருக்கிறதுக்கு we need only less effort, okay. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து we can understand, okay. ஸோ இதுக்கப்புறம் இது இல்லாமல் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் என்னதுன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன், ஓகே. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் இதுவும் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன்றது என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஹரிசான்டல் சர்ஃபேஸில் இஃப் யூ ஹேவ் அ ரோலிங் ஆப்ஜெக்ட், இது மாதிரி ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் வில் ரோல், ஓகே. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து உருண்டணும், அப்போது இந்த சென்டரை பொறுத்து இட் ரொட்டேட்ஸ் அண்டு இட் மூவ்ஸ், ஓகே. ஸோ இங்கே மூவ் ஆகும்போது என்ன கண்டிஷன்னா இது வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது, ஓகே. வித்தவுட் ஸ்லிப் ஆகிறதுனா தேஞ்சிக்கிட்டே போகக்கூடாது, ஓகே. வித்தவுட் ஸ்லிப்பிங் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரோல் ஆகும், ஓகே. ஸோ இந்த ரோல் ஆகும்போது இதில் இருக்கிற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம், ஓகே. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷனை நம்ம எப்படி அப்போ டிஃபைன் பண்ணலான்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் occurs when it occurs
when a body rolls without slipping. Okay, ஸோ வழுக்காமல் ஒரு ஆப்ஜெக்ட் ஓடுச்சுன்னா தென் ஒரு ரொட்டேட் ஆகி ரோல் ஆகும்போது அங்கே அந்த ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கும் இடையில் இருக்கிற உராய்வுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே கண்டிஷன் என்னென்னா வித்தவுட் ஸ்லிப் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து இட்ஸ் ஜென்ரலி லெஸ் தென் ஸ்மாலர் தென் ஸ்டாட்டிக் அண்டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து is always less than static and sliding friction. Okay, sliding or kinetic friction, அதுதான் இங்கே ஸ்லைடிங் சொல்கிறோம், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இட் இஸ் ஈஸியர் டு ரோல் அன் ஆப்ஜெக்ட் தென் டு ஸ்லைட் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை தள்ளிட்டு போகிறதோட அதை உருட்டிட்டு போகிறது ரொம்ப ஈஸி, ப்ரொவைடட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈஸி. ஓகே, ஏன் ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ஆர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து வி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால தான் நம்ம வீல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெரிய இன்வென்ஷன். ஓகே, ஸோ அது ஒரு பெரிய இன்வென்ஷன். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம தரன்னு இழுத்துட்டு போகிறதோட ஒரு வீலில் வச்சு அதை உருட்டிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் மேன்கைண்ட் வந்து இஸ் வீல். ஓகே, வீல் சக்கரம். ஸோ wheel is one of the greatest invention of mankind. Okay, ஸோ மனித இனத்தோட பெரிய கண்டுபிடிப்பே என்னதுன்னா ஒன் ஆஃப் த பெரிய கண்டுபிடிப்பு வந்து என்னதுன்னா வீல் தான். ஓகே, ஸோ ஏன்னா வீலில் வந்து வி ஹவ் ஒன்லி ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு வீல் மேலே வச்சு வி கேன் ரோல் இட். ஓகே, ஸோ சச் தட் இட் இஸ் ஈஸி டு மூவ் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டை தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறத விட நம்மளுக்கு ஒரு சக்கரத்தில் வச்சு அதை வந்து இழுத்துட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இன்வென்ஷன். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்டு வேஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் எப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷனு நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம செய்கிற வேலையை தடுக்கிற மாதிரியே இருக்கிறதுனால வி ஆஃபன் திங்க் ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு அன்னெசரி அன்டிசைரபிள் திங்குன்னு நினைப்போம். ஓகே, ஆனால் ஃப்ரிக்ஷன் வந்து அது மாதிரி கிடையாது. இட் ஹேஸ் சம் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் friction. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் எதுக்கு நம்மளுக்கு தேவைன்னா, ஸோ நம்ம இப்போது ஒரு வண்டியில் பிரேக் அப்ளை பண்ணுறோம். அந்த பிரேக் வந்து எப்படி அந்த சக்கரத்தை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருது டியூ டு ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ ஒரு வீல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீலுக்கு நடுவில் வீல் அப்புன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே இது மாதிரி 2 கான்சென்ட்ரிக் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் இதை பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த ஆஃப் சிலிண்டர்ஸ் ரெண்டும் போய் இந்த ஹப்பு மேலே ஒராய். ஓகே, ஸோ இந்த ஹப்பில் தான் நம்மளோட வீல் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் தான் நம்மளோட சக்கரம் இருக்குது. சக்கரத்தோட நடுவில் இது மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். அந்த கிண்ணத்துக்குள்ளே 2 எமி சர்க்கிள்ஸ் இருக்கும். ஓகே, செமி சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் பிரேக் அப்ளை பண்ணுறீங்களோ இந்த செமி சர்க்கிள்ஸ் போய் உள்ளே இருக்கிற சர்க்கிள் மேலே வந்து ஒராயும். ஓகே, ஃப்ரிக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃப்ரிக்ஷனை இன்டியூஸ் பண்ணும். ஸோ அதனால இந்த வீல் வந்து நம்மளுக்கு ஸ்லோ டவுன் ஆகும். ஓகே, ஸோ வெஹிக்கிள் பிரேக்கிங்க்கு வந்து அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பிரேக்ஸ் இன்
vehicle works due to friction. ஓகே, ஃப்ரிக்ஷன்னால தான் வேலை செய்யுது பிரேக்ஸ். அதே சமயத்தில் நம்ம வந்து இப்போ வாக் பண்ணுறோம்ல தரையில். ஓகே, ஸோ நம்ம தரைக்கும் நம்மளோட ஃபுட், ஸோ நம்ம வாக் பண்ணுறோம், ஸோ நம்ம ஃபுட்டுக்கும் நம்மளோட இதுக்கு ஃப்ளோருக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வி ஆர் ஏபிள் டு வாக். ஸோ we are able to walk due to the friction between the foot and the floor. Okay, so இதுவும் ஒரு one of the reason. Okay, ஸோ அதே மாதிரி நம்ம காரை வந்து ஆக்சலரேட் பண்ணுறோம், பைக்கை ஆக்சலரேட் பண்ணணுன்னாலும் வி நீடு ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பைக் வீல் வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெய்னி டேஸில் நம்மளுக்கு ஒரு மட்டி சர்ஃபேஸில் என்ன ஆகும்னா வீல் வந்து ஸ்லிப் ஆகும். ஓகே, ஸ்லிப் ஆச்சுன்னா வி கேன் நாட் ஆக்சலரேட். ஓகே, எவ்வளோ தான் நீங்கள் ஆக்சலரேட் பண்ணாலும் அந்த வீல் அந்த இடத்துலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்க முடிய அந்த மூவ் ஆகாது. ஸோ அங்கே என்ன ஆக்சுவலாக நடந்திருக்குதுன்னா அந்த ஃப்ளோருக்கும் அந்த மட்டி சர்ஃபேஸுக்கும் நம்ம வீலுக்கும் இடையில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளால் காரையோ இல்லை நம்ம பைக்கையோ ஆக்சலரேட் பண்ண முடியல. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ necessary to accelerate bike or a car. ஓகே, ஒரு காரை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு we need friction. ஓகே, so these are some of the significance of friction. ஓகே, அதாவது ஃப்ரிக்ஷனோட முக்கியத்துவம். ஓகே, ஸோ அதர் வேஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃப்ரிக்ஷனை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். ஸோ வேஸ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் தெரியும். ஓகே, ஸோ நம்மளுக்கு we can introduce rolling surfaces wherever possible. ஓகே, ஸோ ரோலிங் சர்ஃபேஸஸை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னா ஒரு ஆப்ஜெக்டில் அதுக்கு தான் ஒரு இது இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் பேர் என்னென்னா பியரிங்ஸ். ஓகே, ஸோ பியரிங்ஸுன்றது என்னதுன்னா ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கும். இது மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கும். நான் நீட்டாகவே வரைஞ்சிடுறேன். ஸோ we have concentric circles, metallic circles இருக்கும் இது மாதிரி. ஸோ இதுக்குள்ளே we have solid balls. ஓகே, metallic balls இருக்கும் இதுக்குள்ளே இப்படி. ஓகே, ஸோ it provides the rolling surface. இது மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இப்போது இந்த இன்னர் ரிங் வந்து இது அவுட்டர் ரிங் இருக்குது. ஓகே, ஸோ அவுட்டர் ரிங் தான் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இன்னர் ரிங் வந்து இந்த அவுட்டர் ரிங்க்கு இடையில் இருக்கிற பால் பேரிங்ஸோட சர்ஃபேஸில் இட் ஃப்ரீலி ரோல்ஸ். ஓகே, ஸோ இது மூலமாக we can reduce friction. ஓகே, ஸோ பியரிங் சர்ஃபேஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக we can reduce friction. இதுக்கு பேர் என்னதுன்னா பால் பியரிங்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் பேர் என்னதுன்னா பால் பியரிங். ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்ம ரோலர் ஸ்கேட்ஸில் சொல்கிறது ஈஸி. உங்களோட ரோலர் ஸ்கேட்ஸ் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. ஸோ ரோலர் ஸ்கேட்ஸில் என்ன இருக்கும், இது மாதிரி ஒரு ஷாஃப்ட் இருக்கும், இதில் 2 சைடு வீல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீலும் இந்த ஷாஃப்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கிற இடத்துல we have பேரிங். இந்த இடத்துல பேரிங் இருக்கும். இந்த ஷாஃப்ட் என்னதுன்னா ரொட்டேட் ஆகாது. இந்த வீல் மட்டும் இந்த ஷாஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஷாஃப்ட்டை இப்படி கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஷாஃப்ட்டை இப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னா இது மேலே ஒரு வீல் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது மேலே ஒரு வீல் இருந்துச்சுன்னா இந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகாது, இந்த சர்ஃபேஸ் மட்டும் ஃப்ரீயாக ரோல் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த யூசஸ் ஆஃப் பால் பியரிங். ஓகே, ஸோ பால் பியரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ அடுத்தது we can use lubricants. ஸோ லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் we can reduce friction.
lubricants. So lubricantsன்றது என்னதுன்னா some kind of oil இல்லைன்னா some high viscous fluids. So lubricants வந்து will help to reduce friction. Okay, so third வந்து என்னதுன்னா air cushion. Okay, so air cushion one of the example இது மாதிரி ஒரு சர்ஃபேஸு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டு இதோட பாட்டமில் வி ஹாவ் போர்ஸ். ஓகே, இது மாதிரி மைனூட் போர்ஸ் இருக்கும். போர்ஸ்னால் துவாரங்கள். ஓகே, இது மாதிரி துவாரங்கள் இருக்கும். ஸோ இது மேலே என்ன பண்ணுவோம், வீல் கீப் அனதர் சர்ஃபேஸு. இது மேலே ஒரு ஃப்ளாட் ஆப்ஜெக்டை இந்த இது மேலே வச்சுட்டு, ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டாப்பில் தெர் இஸ் அ இன்லெட் வெண்ட். ஓகே, ஸோ இன்லெட் இருக்கும். ஸோ இதில் இஃப் யூ கனெக்ட் அ பலூன், ஒரு பலூனை இது மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பலூன் வந்து ஃபில்டு வித் ஏர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஏர் வந்து இந்த வெண்ட் வழியாக வந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸோட பாட்டமில் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை நம்ம இன்னொரு சர்ஃபேஸ் மேலே வச்சோன்னா என்ன ஆகும்னா இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இடையில் தெர் இஸ் அ ஏர் வந்து இதில் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் வந்துட்டு இருக்கோம் இப்படி. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஒரு தின் லேயர் ஆஃப் ஏர் இருக்கும். ஸோ இந்த ஏருக்கு பேர் தான் வந்து ஏர் குஷன். ஓகே, ஸோ இது மூலமாக இட் இஸ் ஈஸி டு புஷ் ஆர் புல் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வந்து வி கேன் மூவ் ஓவர் திஸ் சர்ஃபேஸ் ஈஸிலி. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இதுக்கு பேர் தான் ஏர் குஷன். ஸோ இதை வந்து ஆவர் கிராஃப்ட்னு ஒன்று இருக்குது. ஆவர் கிராஃப்ட். ஓகே, ஸோ ஆவர் கிராஃப்ட்ன்றது என்னதுன்னா ஒரு ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் வாட்டர்லேயும் சரி தரையிலையும் வந்து ஓட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள். ஓகே, ஸோ இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கும்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட கார் மாதிரி இருக்கும். ஆனால் அதை சுற்றி வி ஹாவ் அ பலூன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபேன்ஸ் இருக்கும். இதில் ரெண்டு ஃபேன்ஸ் இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் ரெண்டு ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹவர் கிராஃப்ட் வந்து தரையில் எப்படி மூவ் ஆகும்னா இதில் வீல் இருக்காது. ஓகே, ஸோ இங்கே ஹை ப்ரெஷரில் தே வில் புஷ் ஏர் டவுன் த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த ஏர் வந்து இதுதான் நம்மளோட தரைனா இந்த தரைக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு சுற்றி வந்து ஒரு பலூன் மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பலூன் மாதிரி இருக்க சர்ஃபேஸ்க்கும் நம்மளோட ஆக்சுவல் எர்த் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இந்த ஏர் ட்ராப் ஆகி மெதுவாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஏர் ஃபில்டு இன் பிட்வீன் த vehicle and the surface. Okay, so this provides a air cushion. Okay, so இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேனை வந்து இந்த டைரக்ஷனில் they will rotate the fan and the fan will blow air in this direction. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி நம்ம ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணோன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது இதில் என்னென்னா ரெண்டு பிரின்சிபிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று என்னதுன்னா இந்த வெஹிக்கிள்க்கும் ரோடுக்கும் இடையில் இருக்கிற ஃபிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தே இன்ட்ரடியூஸ்ட் ஏர் குஷன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளை மூவ் பண்ணுறதுக்கு தே ப்ளோ த ஏர் ஃப்ரம் பிஹைண்ட் த வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு பின்னாடி இட் வில் கஷ் அவுட் த ஏர். ஸோ அதனால் இந்த வெஹிக்கிள் வந்து வில் மூவ் ஃபார்வர்ட். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு பேர் என்னதுன்னா ஹாவர் கிராஃப்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரிக்ஷனை பற்றி பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to introduce ourselves with circular motion. ஓகே, ஸோ circular motion. ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே நம்ம தேர்ட் சாப்டரில் பார்த்தோம். we have seen about circular acceleration. ஸோ circular accelerationனால we have centripetal force. அந்த centripetal forceோட ஃபார்மு F equal to mv square by r. Okay, if r is the radius of the இது நம்மளோட uniform circular motion, then the centripetal force வந்து is given by mv square by r. Centripetal force.
ஸோ இதுக்கு நான் உங்கள் புக்கில் இருக்கிற பிக்சரே ஒன்று அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இட் இஸ் ஈஸி டு எக்ஸ்பிளைன். ஸோ நம்மளுக்கு இதுதான் நம்மளோட கார். ஓகே, ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காரு ஒரு சர்க்குலர் ரோடில் இஃப் இட் இஸ் கோயிங் அட் அ வெலாசிட்டி ஆஃப் v, ஓகே, தென் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன்வர்டு, ஓகே, அந்த காரை வந்து இன்வர்ட் டைரெக்ஷனில் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து வில் புல். ஓகே, ஸோ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், a ஈக்குவல் டு v²/r, where r இன்றது என்னதுன்னா the radius of curvature of the road and v இன்றது தான் velocity of the car. okay, so if m is the mass of the car, then the centripetal force which is acting inward towards the center, acting on the car வந்து is given by F equal to mass of the car times the acceleration v²/r. okay, so the Newton's law படி வருது, mass into acceleration the force. okay, so mass of the car times the centripetal acceleration which is given by a equal to v²/r. okay, so இப்போ இந்த கார் வந்து இந்த சர்க்குலர் ரோடில் அப்படியே வந்து போகிறதுக்கு காரணம் என்னதுன்னா, தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இஸ் பேலன்ஸ்டு பை த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ அதனால தான் இந்த கார் வந்து இந்த ரோடை விட்டு ஸ்லிப் ஆகாமல் இட் ட்ரேசஸ் த பாத், இந்த சர்க்குலர் பாத்லேயே போகிறதுக்கு காரணம் என்னதுன்னா, இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் பேலன்ஸ்டு பை த இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னால். ஸோ நம்ம அதை தான் நம்ம எக்ஸ்டென்சிவாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு கார் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு தான் கேஸ் ஏ. ஓகே, ஸோ ஒரு கார் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மூவ் ஆகுது. ஓகே, இதுக்கு எந்த ஆங்கிளும் இல்லை. ஸோ த கார் இஸ் மூவிங் ஆன் த ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த காரோட வெயிட் வந்து இஸ் கிவன் பை மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதுதான் வந்து வெயிட் ஆஃப் த கார். ஓகே, ஸோ இந்த கார் வந்து தரையில் புதஞ்சிராமல் இருக்கிறதுக்கு இந்த தரை வந்து இட் கிரியேட்ஸ் அ அப்போசிங் ஃபோர்ஸ். அதுதான் வந்து என்னதுன்னா நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த காரோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, விச் இஸ் எக்ஸர்டட் பை த ரோட் ஆன் த கார். ஓகே, அதனால தான் இந்த கார் வந்து இட்ஸ் நாட் கெட்டிங் சிங்க் இன் டு த ரோடு. ஓகே, ஸோ இது வந்து அப்போ நார்மல் ஃபோர்ஸ் இங்கே என் கேபிட்டல் என்றது என்னதுன்னா அதுவும் ஒரு நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் வந்து விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட். ஸோ mgன்றது வெயிட் ஆஃப் த கார், nன்றது நார்மல் ஃபோர்ஸ் விச் இஸ் த அப்போசிங் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ரோட் ஆன் த கார். ஓகே, அதனால தான் இந்த கார் வந்து இந்த ரோடில் புதையாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் இஃப் இட் இஸ் ட்ரேக்கிங் ஒரு சர்க்குலர் ரோடை எடுக்குதுன்னா, ஒரு சர்க்குலர் பாத், ஓகே, சர்க்குலர் பாத்தில் எடுக்குதுன்னா, தென் இந்த காருக்கு மேலே ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து வேலை செய்யும். ஓகே, ஸோ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இஸ் கிவன் பை மாஸ் டைம்ஸ் v²/r. ஓகே, அதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லெவல் ரோடில் போகும்போது, அதாவது ஒரு சர்க்குலர் ரோடில் போல் ஒரு லெவல் ரோடில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸஸ் என்னதுன்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டியூ டு த ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எஃப்ன்றது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த ரோட் அண்ட் த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் அப்வர்ட் அண்ட் வெயிட் வந்து இட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட். ஓகே, ஸோ
நம்ம வந்து the forces acts on the car when moving on a level surface. Okay, so motion of a car moving on a level surface. Okay, so இது மேலே 3 forces act ஆகும். 3 forces will act. ஸோ அது என்னென்ன ஃபோர்ஸஸ்னால், ஒன்று எதுனா வெயிட் ஆஃப் த கார், which acts downward. ஸோ அது வந்து அதோட வேல்யூ என்னது, வெயிட் ஆஃப் த கார் W equal to mass of the car times acceleration due to gravity. ஓகே, ஸோ இதுதான் வெயிட் ஆஃப் த கார். ஸோ அதுக்கப்புறம் we have normal force. ஓகே, normal force exerted by the road which is given by n. okay, n வந்து is equal to minus mg இருக்கும். okay, so this n வந்து equal to minus mg. okay, so வெயிட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வேலை செய்யும், அதனால தான் இந்த கார் வந்து புதையாமல் இருக்கு. ஓகே, ஸோ இது இல்லாமல் இந்த கார் வந்து ஸ்லிப் ஆக மாட்டேங்குது. ஸோ தேர் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் the car and the surface. okay, which is given by f, small f. okay, so நான் இங்கே போட்ட f வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, இது சென்ட்ரிபிட்டல் எழுதிக்க. ஸோ இதுவும் அதுவும் ஒன்று கிடையாது. ஸோ இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, இங்கே எழுதி இருக்கிற எஃப் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதை வந்து எஃப்எஸ் கூட எழுதிக்கலாம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ ஒரு லெவல் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அதுக்கு மேலே இந்த 3 ஃபோர்ஸஸ் தான் வேலை செய்யுது. ஓகே, ஸோ இப்போது இந்த கார் வந்து இஃப் இட் டேக்ஸ் அ சர்க்குலர் பாத், இது மாதிரி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்தில் இஃப் அவர் கார் இஸ் மூவிங், தென் இது என்ன ஆகும், இது வந்து இதோட வெலாசிட்டி வந்து v, அதோட மாஸ் m, தென் இப்போது இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்க, இதுதான் ரேடியஸ். ஓகே, ஸோ இது மேலே ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேலை செய்யும். ஓகே, ஸோ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா எஃப் சென்ட்ரிபிட்டல் is given by mv square by r. okay, so this is the centripetal force which is acting on the road. okay, so in the circular road போகும்போது there is a centrifugal force which is pulling the car outwardல போகும். அதை வந்து எது பேலன்ஸ் பண்ணுதுன்னா there is a centripetal force which is due to the frictional component. okay, friction வந்து ப்ரொவைட் பண்ணுது. okay, ஸோ அப்போது அட் ஈக்லிபிரியம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து opposes the outward motion. okay, so static friction. ஸோ இப்போ சப்போஸ் இப்போ ஒரு தாட்டு பண்ணி பாருங்கள். சப்போஸ் இஃப் தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த வீல் அண்ட் த ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் சர்க்குலர் பாத் எடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த கார் வந்து இட் வில் மூவ் அவே ஃப்ரம் த சர்க்குலர் பாத், அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு போயிடும். ஓகே, ஃப்ரிக்ஷன் தான் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி இட் கீப்ஸ் த கார் இந்த சர்க்குலர் பாத்தில் போகிறதுக்கு இட் ஆக்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போது வந்து நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து opposes the motion, impending motion of the car moving away from the circle. ஓகே, ஸோ இந்த சர்க்கிள்லேருந்து நம்மளோட காரு
வலிக்கிட்டு போகாமல் பார்த்துக்கிறது எதுனா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அப்போ என்னன்னா ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மாதிரி மைய நோக்கு விசை மாதிரி வேலை செஞ்சு இந்த காரை வந்து நம்மளை வெளியே அப்படியே சறுக்கிட்டு போகாமல் சர்க்குலர் பாத்தில் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அப்போது நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நத்திங். நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் டைம்ஸ் த நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து ஈக்குவல் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எஃப் சென்ட்ரி. So which is given by mv square by r. Okay, so in the centripetal force, in the static force in the centripetal force mari act panni it keeps the car in the circular path. Okay, so appo நம்மளோட கார் வந்து ஸ்லைட் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் வேல்யூ ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ தேர்ஃபோர் எம்வி ஸ்கொயர் பை ஆர் வந்து இஸ், ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் டைம்ஸ் என். ஓகே, ஸோ த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இந்த சென்டரை நோக்கி இந்த காரை இழுக்குது இல்லை, இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் விச் கீப்ஸ் த கார் இந்த சர்க்குலர் பாத் வந்து இஸ் கிவன் பை திஸ் ரிலேஷன். ஓகே, ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இதோட அப்போ நம்மளுக்கு இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி வி கேன் ஃபைண்ட். ஓகே, ஸோ அதை எப்படி கொடுக்கலான்னா வி மேக்ஸ் அப்போ என்ன ஆகும்னா அட் மேக்ஸிமம் வெலாசிட்டி below which இந்த கார் வந்து ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு which is given by, ஸோ அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டியில் நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து நான் சொல்கிறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிச்சின்னா தென் த கார் வில் பி இன் த சர்க்குலர் பாத். ஓகே, ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், when the velocity increases. ஓகே, ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை மீறிடும். ஓகே, மீறிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், அந்த கார் வந்து ஸ்லைட் ஆகிடும். ஓகே, ஸோ எந்த வேல்யூ வரைக்கும் நம்மளோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை மீறாமல் இருக்கும்னா விச் இஸ் ஈக்குவல், இந்த ஈக்குவல் டு சைன் இருக்குல்ல, இந்த இன்இக்வாலிட்டியில் இந்த மேக்ஸிமம் வேல்யூ எதுனா வி மேக்ஸ். ஸோ வி மேக்ஸ் அப்போது எப்படி இருக்கும்னா இந்த centripetal force offered by the static friction is equal to இங்கே இந்த v ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கிட்டு we have to move everything this side. Okay, so mu s n r divided by m. Okay, so this is the maximum velocity at which you can travel. Okay, so இந்த velocity நீங்கள் இதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், your car will slide. ஏன், என்ன காரணம், இந்த static friction வந்து it cannot provide the centripetal force required to keep the car in the circular path. So இந்த velocity மீறிட்டிங்கன்னா then it will slide out. Okay, so எந்த maximum velocity வரைக்கும் நம்மளோட static friction ஒர்க் ஆகும்னா இதுதான் அந்த maximum velocity value. Okay, so இந்த வேல்யூ தாண்டிடுச்சுன்னா it won't work, then the car will slide. ஸோ இதில் இந்த குவான்டிட்டியை பார்த்தீங்கன்னா இது என்ன தெரியுது, நார்மல் ஃபோர்ஸ் பை மாஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், நார்மல் ஃபோர்ஸ் வந்து இஸ் நத்திங் பட் மைனஸ் எம்ஜின்னு தெரியும். ஓகே, தேர்ஃபோர் என் டிவைடட் பை இந்த எம் இங்கே கொண்டு வந்தோன்னா வி ஹவ் மைனஸ் ஜி. ஓகே, ஸோ இதோட மேக்னிடியூட் மட்டும் எடுத்துப்போம். ஸோ நம்ம என்னென்னா இந்த சைனை ட்ராப் பண்ணிடலாம். தேர்ஃபோர் நம்மளுக்கு என் பை எம் வந்து இஸ் நத்திங் பட் ஜி. ஓகே, therefore v max square equal to mu s times rg. Okay, since n by m வந்து equal to g. Okay, so இதுதான் வந்து maximum value velocity below which the car will be taking the circular path. Okay, so இதிலேருந்து velocity கண்டுபிடிச்சிடலாம். v max equal to root of mu s rg. ஓகே, ஸோ நீங்கள் இந்த வெலாசிட்டி வரைக்கும் நம்மளோட கார் வந்து அந்த சர்க்குலர் பாத்திலே போகும். ஸோ இந்த வெலாசிட்டி இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. இதுக்கு மேலே உங்களோட காரை நீங்கள்
கொண்டு போனீங்கன்னா தென் இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைட் அவுட். கார் வந்து வழுக்கிட்டு சர்க்குலர் பாத்தில் போகாமல் வெளியே போக ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ அதை தடுக்கிறதுக்கு we can make the road slightly bend towards the center. அது மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். ஓகே, ஸோ பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் த ரோடு ஃப்ளாட்டாக வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம we can tilt the road. ஸோ இந்த ரோடை வந்து we can tilt to an angle theta. ஸோ இது மாதிரி நம்ம ரோடை பண்ணிட்டோன்னா தென் நம்மளோட கார் இதில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், then it will drive safely. ஸோ நம்மளோட கார் வந்து will be safe. ஸோ இதில் நம்மளோட கார் போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எந்த ஆங்கிளில் பார்க்கணுன்னா, ஸோ நான் இங்கே இருக்கிற பிக்சர்லேயே காமிச்சிட்றேன். ஸோ நம்ம இது மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக இல்லாமல் இன்ஸ்டெட் ஆஃப் த ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி கர்வேச்சர் இருக்கோ ரோட்டில் we have to bank the road. ஓகே, ரோடை வந்து we have to tilt. ஓகே, இது மாதிரி சென்டரை நோக்கி if we tilt, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா பேங்கிங் ஆஃப் ரோடு. ஸோ பேங்கிங் ஆஃப் ரோடு. ஸோ இது மாதிரி பண்ணும்போது we can reduce the we can increase the static friction. ஓகே, அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ காப்பி திஸ். ஸோ இப்போது நம்ம என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்னா, முன்னாடி ஃப்ளாட் ரோடில் கார் போயிட்டு இருக்கும் போது அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸை பார்த்தோம். இப்போ we are going to see the forces acting on a car moving on a banked road. Okay, so motion of the car on a banked road. ஸோ இப்போ இந்த கார் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி வரைகிறதுக்கு பேர் என்னதுன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்போ இந்த கார் எடுத்துக்கிட்டிங்க. ஓகே, ஸோ இந்த கார் வந்து இப்போ ஒரு ஆங்கிளில் டில்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எப்பயுமே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த காரோட வெயிட்டு வேலை செய்யும். ஓகே, ஸோ நம்மளோட வெயிட்டோட டைரெக்ஷன் எங்கே இருக்குது, டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஓகே, இந்த காருக்கு ஒரு ஹரிசாண்டல் வரைஞ்சிங்கன்னா இட் ஆக்ட்ஸ் பர்பெண்டிகுலர் டு தட் ஹரிசாண்டல். ஓகே, ஸோ இதுதான் வந்து the weight of the car. weight of the car இந்த டைரெக்ஷனில் வேலை செய்யுது. நார்மல் ஃபோர்ஸ் வந்து நம்மளோட சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக வேலை செய்யும் எப்பயுமே. ஓகே, ஸோ அதனால தான் நார்மல் ஃபோர்ஸை இந்த டைரெக்ஷனில் போடாமல் தே டேர்ன்டு டு திஸ் டைரெக்ஷன். ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷன் எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நார்மல் டைரெக்ஷன். ஸோ அப்போது நார்மல் டைரெக்ஷனுக்கும் நம்மளோட இதுக்கும் என்னது வெயிட்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, ஸோ நம்மளோட இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் வேலை செய்யுது. ஓகே, ஸோ இதை தான் இந்த டயக்ராமில் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த கார் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டைரெக்ஷன் ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இதுதான் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட டைரெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவல் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, ஸோ நான் எப்போயுமே உங்களுக்கு தீட்டா ரிசால்வ் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா திரும்பி வரைஞ்சிடுறேன். ஸோ நம்மளுக்கு இதுதான் எஃப், இது தீட்டா இப்படி இருந்துச்சுன்னா தென் இந்த இடம் வந்து எஃப் காஸ் தீட்டா, இந்த வேல்யூ வந்து எஃப் காஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து எஃப் சைன் தீட்டா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் நம்மளோட ஹைபாட்னியூஸ். ஓகே, ஸோ இங்கே இடத்துல ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, இது வந்து தீட்டா. ஓகே, இந்த இடத்துல தீட்டா இருக்குது. ஸோ இந்த 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 காம்பனண்ட் வந்து எஃப் காஸ் தீட்டா. ஓகே, அதே சமயத்தில் இந்த காம்பனண்ட் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் காம்பனண்ட், இது வந்து ஈக்குவல் டு எஃப் சைன் தீட்டா. ஓகே, ஸோ இதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஹேப்பன்ஸ் டு பி த
ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதோட ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட். இப்போ நம்ம அதே மாதிரி நம்மளுக்கு வி ஹவ் டு ரிசால்வ் த நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வி ஹாவ் அ ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆங்கிள் இங்கே தீட்டா இருக்குது. ஸோ இது வந்து n காஸ் தீட்டாவாக இருக்கும். ஓகே, தேர்ஃபோர் இது வந்து n காஸ் தீட்டா, இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது n சைன் தீட்டா, இது n சைன் தீட்டா. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியலைன்னா நான் இன்னொரு தடவை வரைஞ்சிடுறேன், நீங்கள் அந்த ட்ரையாங்கிளை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் அ ட்ரையாங்கிள். ஸோ இதுதான் F. ஸோ திஸ் இஸ் அவர் F. ஓகே, ஸோ இந்த Fக்கு we need an horizontal and vertical component. இது வந்து horizontal, இது vertical. So this is our theta. Okay, so இது horizontal component என்னன்னா F cos theta, vertical component வந்து F sin theta. ஓகே, ஸோ இந்த F sin theta இங்கே இருக்கு. ஸோ இதுவும் இது. ஸோ இது வந்து இந்த லைன். ஓகே, அதே சமயத்தில் இது வந்து விச் இஸ் இந்த லென்த்தும் ஈக்குவல். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட F sin theta. ஓகே, ஸோ இந்த டார்க் லைன் இருக்குல்ல, இந்த பிளாக் லைன், இந்த பிளாக் லைன் தான் நம்மளோட F, இந்த ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு ரிலேஷன். இன்னொரு ரிலேஷன் இங்கே இருக்குது, அதுவும் வரைஞ்சிடுறேன். ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள் எதுனா நம்மளுக்கு இதை ரெட்டில் வரைய, ரெட்டு வேணாம், ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளையும் நான் வரைஞ்சிடுறேன். ஸோ வி ஹேவ் திஸ் இஸ் அவர் n, இதுதான் n. So this is our orange line and this is the green line. ஓகே, ஸோ இங்கே இருக்குது green line, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது இஃப் இட் இஸ் n-ஆ இருந்துச்சுன்னா தென் இந்த இடம் தீட்டாவாக இருந்துச்சுன்னா தென் வி ஹவ் இது வந்து n cos theta, அதுதான் இந்த வேல்யூ. ஓகே, இது n cos theta, இது n sin theta. ஓகே, ஸோ நார்மல் ஃபோர்ஸோட ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட், அதே மாதிரி நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் ரிசால்வ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து காம்பனண்ட் வைஸாக வி ஹாவ் டு ஈக்குவேட். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெர்டிக்கல் டைரெக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ வெர்டிக்கல் டைரெக்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது, n cos theta இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறது என்னது, mg அண்டு F sin theta. ஓகே, தேர்ஃபோர் நம்மளோட வெர்டிக்கல் காம்பனண்ட் ஸோ அது என்னதுன்னா வெர்டிக்கலில் வந்து n cos theta, ஸோ இதுதான் வெர்டிக்கல். ஓகே, வெர்டிக்கலில் n cos theta இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன இருக்குது, F sin theta அண்டு mg. F sin thetaவும் mgயும் ஒரே டைரெக்ஷனில் வேலை செய்யுது. ஆனால் n cos thetaவும்
இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேலை செய்யுது. ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம்னா எய்தர் வி கேன் ஈக்குவேட் என் காஸ் தீட்டா வந்து ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எஃப் சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, ஸோ எம்ஜின்றது இந்த வெயிட்டு. ஓகே, இந்த ஃபோர்ஸும் ஒரே டைரெக்ஷனில் வேலை செய்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து இந்த என் காஸ் தீட்டா வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வெர்டிக்கல் டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ். ஸோ ஹரிசாண்டல் டைரெக்ஷன்னா இந்த டைரெக்ஷனில். ஓகே, இந்த டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ். ஸோ அது என்னென்னன்றதை ஈக்குவேட் பண்ணிடுவோம். ஸோ ஹரிசாண்டல் டைரெக்ஷன் ஃபோர்ஸஸ். ஸோ அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது நம்மளுக்கு? என் சைன் தீட்டா இருக்குது. என் சைன் தீட்டா எங்கே இருக்குது? ஸோ என் சைன் தீட்டா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் என் சைன் தீட்டா. ஓகே, ஸோ அதுவும் எஃப் காஸ் தீட்டாவும் ஒரே டைரெக்ஷனில் வேலை செய்யுது. ஓகே, ஸோ என் சைன் தீட்டா ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. ஸோ அதை எது பேலன்ஸ் பண்ணுதுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதை இங்கே போடலை. அது ஆக்சுவலாக என்னதுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு த அவர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து mv²/r. ஓகே, ஸோ நம்ம இப்போ காம்பனண்ட் வைஸாக நம்ம இதை வந்து ரிசால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த கார் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸை நம்ம வந்து ஸோ நம்ம ஆனால் முன்னாடியே பார்த்துருந்தோம். நம்மளுக்கு இந்த எஃப்போட வேல்யூ என்ன தெரியும்? எஃப் வந்து இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μsn. ஓகே, ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன தெரியும்? அட்டு வி மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா நம்மளோட எஃப் வந்து ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் எஸ்ன்னு தெரியும். ஓகே, ஸோ முன்னாடி டெரிவேஷனும் அப்படி தான் நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். தேர்ஃபோர் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷன் 2ல் we can substitute the value of equation 1 and 2ல we can substitute the value of f நம்ம substitute பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம எஃபோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவேஷன் 1 என்ன ஆகிடும்னா n cos theta equal to, ஸோ n substituting the value of f in 1 and 2. ஓகே, ஸோ 1 and 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் we have n cos theta equal to mg அப்படியே இருக்கும். mg ப்ளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் f சைன் தீட்டாக்கு பதிலாக we have to put fக்கு பதிலாக μsn போட்டு சைன் தீட்டா. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போது 1ல் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? n sin theta ப்ளஸ் f cos தீட்டாக்கு பதிலாக μsn cos theta ஈக்குவல் டு நம்மளுக்கு mv²rக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும்? எப்போல்லாம் எஃப்போட வேல்யூவை μsன்னு போடுறோமோ வியோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, தேர்ஃபோர் we have mv max²/r. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இப்போது நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்ம இந்த பேங்க்டு ரோடில் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டியில் போகலான்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஸோ நம்மளுக்கு இது தெரிஞ்சிடுச்சு. ஃப்ரம் திஸ் we can இதிலேருந்து we can solve for n. இதிலேருந்து நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து we can solve for n. இந்த என்னோட வேல்யூ என்னன்றது இந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 3லேருந்து we can solve for n. ஓகே, n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ இந்த குவான்டிட்டியை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ we have n cos theta, இதை இங்கே கொண்டு வந்துட்டா மைனஸ் மியூ எஸ் என் சைன் தீட்டா ஈக்குவல் டு mg. ஓகே, mgயை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த குவான்டிட்டி இங்கிட்டு கொண்டு போயிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? we are going to take out n. இதிலேருந்து காமனாக எடுத்துடலாம். n எடுத்துட்டோன்னா we have cos theta minus mu s sin theta equal to mg. ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். n equal to mg divided by cos theta minus mu s sin theta. ஸோ இதுதான் நம்மளோட நார்மல் காம்பனண்ட் exerted by the road. இதுதான் நார்மல் ஃபோர்ஸ் exerted by the road. ஓகே, ஸோ இந்த n வேல்யூவை நம்மளுக்கு இதை வந்து 5ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் 5. இதை கொண்டு போய் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணி we have to find Vmax கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் வாட் we have is ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் n காமனாக இருக்குது. n வெளியில் எடுத்துடலாம். வாட் we have is, ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் we are going to substitute the value of n. ஸோ இதிலேருந்து n காமனாக எடுத்தோன்னா we have n வெளியில் எடுத்துட்டோன்னா we have sin theta ப்ளஸ் மியூ எஸ் cos theta equal to mv square max divided by r. Okay, so now we can substitute the value of n. Okay, so n oda value substitute பண்ணா n வந்து mg. so இதில் substituting the value of n equal to mg divided by நம்மகிட்ட என்ன இருக்குது, cos theta minus mu s sin theta, cos theta minus mu s sin theta. ஸோ இதை எடுத்து இங்கே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we have mg divided by cos theta minus mu s sin theta into இந்த குவான்டிட்டி இருக்குது into sin theta plus mu s cos theta. ஓகே, equal to mv max square by r. okay, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், m and m போயிடும். ஸோ ஜிஏ கூட இங்கிட்ட கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போது இதை சைன் தீட்டா டிவைடட் பை cos theta minus mu s sin theta plus
mu s cos theta divided by cos theta minus mu s sin theta equal to v max square divided by r. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு g இருக்கு, இந்த g-ஐ இங்கிட்டு கொண்டு வந்துடலாம் g. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இஃப் வி டேக் அவுட் சைன் தீட்டா, இதுலேருந்து சைன் தீட்டா எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், மேலே சைன் தீட்டா இருக்கும், டிவைடட் பை இதில் சைன் தீட்டாவை வெளியில் எடுத்தோன்னா, சின்ஸ் இதில் இந்த டேர்மில் சைன் தீட்டா இல்லாதனால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு வரும், மைனஸ் மியூ எஸ்ன்னு இருக்கும். ஓகே, இது மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த இதில் நம்மளுக்கு வி கேன் டேக் அவுட் காஸ் தீட்டாவை எடுத்துடலாம். ஓகே, ஸோ மியூ எஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை இதில் காஸ் தீட்டாவை எடுத்தோன்னா வி ஹவ் 1 மைனஸ் மியூ எஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இங்கே வி ஹவ் வி ஸ்கொயர் மேக்ஸ் பை ஆர்ஜின்னு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சைன் தீட்டா இந்த சைன் தீட்டா போயிடும், இதில் காஸ் தீட்டா போயிடும். ஸோ வி ஹவ் 1 டிவைடட் பை காஸ் பை சைனை 1 பை டேன் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 1 பை டேன் தீட்டா மைனஸ் மியூ எஸ். ஓகே, ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே மியூ எஸ் டிவைடட் பை 1 மைனஸ் மியூ எஸ் சைன் பை காஸை டேன் தீட்டான்னு எழுதிக்கலாம், டேன் தீட்டா ஈக்குவல் டு வி ஹவ் வி மேக்ஸ் ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஓகே, இது இருக்கு. ஸோ இதை வந்து இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். ஸோ வாட் வி ஹேவ் இஸ் ஸோ இந்த tan தீட்டாவை கிராஸ் பண்ணி எழுதுனா வி ஹவ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் மியூ எஸ் tan தீட்டா ஹோல் டிவைடட் பை tan தீட்டான்னு இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி வந்துடும், ப்ளஸ் மியூ எஸ் டிவைடட் பை 1 மைனஸ் மியூ எஸ் tan தீட்டா. ஓகே, ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மேக்ஸ் பை ஆர் இன்டு ஜி. ஓகே, so denominator of the denominator வந்து numerator க்கு போயிடும். therefore we have tan theta divided by 1 minus mu s tan theta plus mu s divided by 1 minus mu s tan theta equal to v max square divided by rg. okay, so denominator ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு, therefore we can write as 1 minus mu s tan theta. இங்கே அப்போ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். we have mu s plus tan theta. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட v max square by rg. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம we can find v max square. v max square equal to rg times mu s tan theta, mu s plus tan theta, இங்கே mu s plus tan theta divided by 1 minus mu s tan theta. okay, so இதிலிருந்து if we find v max, we have rg into mu s plus tan theta divided by 1 minus mu s tan theta whole power 1 by 2. அதாவது ரூட் ஃபுல்லாக எடுக்கிறேன், ரூட் எடுக்கிறதுக்கு தான் I am writing as whole power 1 by 2. ஓகே,
ஸோ இதுதான் வந்து ஒரு பேங்க் ரோடில் நம்மளோட மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு அப்போது ஃபார் இதில் வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். இஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஃப் மியூஎஸ் வந்து இஸ் 0, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0வாக இருந்துச்சுன்னா தென் நம்மளுக்கு we get v0 equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மியூஎஸ் 0 பண்ணணும். மியூஎஸ் 0 பண்ணால் இங்கே 0 இங்கே 0, அப்போது rg tan theta r into g. ஓகே, இது r suffix g கிடையாது, r into g. ஸோ rg tan theta whole power 1/2. okay, ஸோ அப்போது இந்த ஸ்பீடில் மியூஎஸ் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் 0ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை 0 பண்ணும் போதும் நம்மளுக்கு வாட் இஸ் த வெலாசிட்டி வி கேன் கோ, இதுதான். ஓகே, rg tan theta. ஓகே, ஸோ நம்மளுக்கு at this velocity நம்மளுக்கு we doesn't need any frictional force. ஓகே, ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஜஸ்ட் பை மேக்கிங் த ரோடு இது மாதிரி ஒரு பேங்கிங் பண்ணுறது மூலமாக, ஒரு ஸ்லாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக we avoided the need for frictional force to keep the car in the circular path. ஓகே, ஸோ அதை தான் இங்கே இவங்க சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இந்த வெலாசிட்டியில் போனாலும் இட் won't skid. ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இன்க்ரீஸிங் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார் அ ஃப்ளாட் ரோட், நம்ம ஃப்ளாட் ரோடை வைக்காமல் அதுக்கு பதிலாக இஃப் வி பேங்க் த ரோட் பை அன் ஆங்கிள் தீட்டா, தென் நம்மளுக்கு ஈவன் தோ தெர் இஸ் நோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் we can go at this velocity. okay, so இந்த velocityல போனாலும் we won't skid. okay, so அதுதான் இந்த velocityயோட அர்த்தம். okay, this will provide the necessary centripetal force, okay, to keep the car in the circular path. okay, ஸோ நான் இன்றைக்கி இதோட இது பண்ணிக்கிறேன், கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மீதி இதில் வந்து how to solve problems in mechanics இருக்குது. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே.